கிறிஸ்டியானிட்டி ஒரு மதம் கிடையாது. ஆண்டவர் ஒண்ணும் மதத்த போதிக்க வரல. அப்படின்னு யாராவது சொன்னா நம்பிடாதீங்க. அது உண்மை கிடையாது. வாங்க சொல்றேன். ஆண்டவர் ஆபிரகாம் அப்படிங்கிற ஒரு மனுஷன தெரிந்தெடுத்து, ஒரு சந்ததிய உருவாக்க நெனச்சாரு. அந்த ஜனம் தன்னுடைய ஜனமா இருக்கணும்னு விரும்பி, ஆபிரகாமோடு உடன்படிக்கையும் பண்ணார். ஆனா அந்த உடன்படிக்கைக்கு ஆபிரகாமின் காலத்துல கட்டளைகளும், கட்டமைப்புகளும் அவசியப்படல. மோசேயின் காலத்துல ஆபிரகாமின் சந்ததிகள் பெருகினபோது, அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற கட்டளைகளும், கட்டமைப்புகளும் நிறைந்த ஒரு சிஸ்டத்த உண்டு பண்ணார். இந்த சிஸ்டம் தான் நியாயப்பிரமாணம். அப்படி இல்லன்னா யூத மதம். ஆண்டவர் சீனாய் மலையில தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினப்போ மக்கள் பயந்து எங்களுக்கு நீங்க வெளிப்படாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நியாயப்பிரமாணம் மூலமா தன்னை ஜனங்களுக்கு யாருன்னு வெளிப்படுத்த நினைச்சார். அதனால தான் என்னை அன்றி வேறு ஒரு தேவனை உங்களுக்கு உண்டாகாதீங்க, என் நாமத்தை வீணில் வழங்காதீங்க, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்க, நான் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தது போல நீங்களும் ஓய்ந்திருங்க அப்படின்னு தன்னை வெளிப்படுத்தும் விதமாக தான் தேவன் இந்த சிஸ்டத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். இதனால தான் சொல்றேன், மதம் மனுஷனை ஆண்டவரை விட்டு தூரமாக்கல. சிஸ்டமேட்டிக் ஃபெய்த் அப்படிங்கிற முறையான வழியையும், நிரூபிக்கப்பட்ட வார்த்தையையும், திட்டவட்டமான நம்பிக்கையையும் கொடுத்து ஆண்டவருக்கு நேராக மனுஷனை கொண்டு போச்சு. மக்கள் தனித்தனியா கல்லுகளை கட்டி பலிபீடம் செஞ்சு ஆராதிச்சப்போ ஆண்டவர் எல்லாரையும் ஒரே வழிபாட்டுக்கும் ஒரே மாதிரியான ஆராதனை முறைமைக்கும் கொண்டு வந்தார். மை லைஃப் மை ரூல்ஸ்லாம் இங்கே கிடையாது. நீதி நியாயம் எல்லாம் பொதுவானது. எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கவும் அதன்படி வாழவும் போதிச்சாங்க. கார்ப்பரேட் வர்ஷிப், இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் லைஃப் ஸ்டைல் இது எல்லாமே மனுஷனுக்குள்ள ஒரு ஒழுங்கை கொண்டு வந்துச்சு. இந்த ஒழுங்கு கடவுளோட மட்டும் இல்லை, சக மனுஷனோடையும் நல்ல நெருங்கிய வாழ்க்கை வாழ்றதுக்கு வழிவகுத்துச்சு. அடிமைகளை விடுதலை செய், தகப்பனின் கடனை பிள்ளை மேல சுமத்தாத, நிலங்களை சொந்த குடும்பங்களுக்கே திரும்பி கொடுன்னு பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பலவீனமா இருந்த ஜனங்களை பாதுகாக்கவும் எல்லாரையும் அரவணைக்கவும் இந்த சிஸ்டம் வழிவகுத்துச்சு. இப்படிப்பட்ட இந்த மிகப்பெரிய சிஸ்டத்தை ஆண்டவர் ஒரே நாள்ல அவங்களுக்கு கொடுக்கல. தீர்க்கதரிசிகளையும் நியாய பிரமாணிகர்களையும் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் மனுஷனுக்கு வெளிப்படுத்தினார். சரிப்பா, பழைய ஏற்பாட்டுல பிதா மதத்தை கொடுத்தாரு, இயேசு உறவு தானே போதிச்சாரு அப்படின்னு நினைச்சீங்கன்னா போதும் போதும், அடுத்த வீடியோல பார்த்துக்குவோம்.